இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, எஸ்எஸ்கே வந்துட்டு அடி தாங்க முடியாம எல்லா உண்மையுமே ஒத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா வரப்போற எபிசோட்ல நம்ம கௌதம் கிட்ட கையும் களவுமா சிக்கி அந்த எஸ்எஸ்கேவோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்குங்க. ஏன்னா அந்த எஸ்எஸ்கே வந்துட்டு எப்படி உண்மையை வர வைக்கணும்னு அடிச்சு உண்மையை வர வச்சா மட்டும்தான் நீ வந்துட்டு எல்லா உண்மையுமே கக்குவ. நீ பண்ண தப்புக்கு எந்த ஒரு தப்புமே பண்ணாம அப்புறானே வந்துட்டு ஜெயிலுக்குள்ள தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கங்க. ஒரு பக்கம் வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு இவ்வளோ மோசமா ஏமாந்துட்டு இருக்கிறது காரணமே நீதான். அதே சமயம் குடும்பத்தில் வந்துட்டு எப்படி ஒரு நிலைமையில வந்துட்டு நாங்கள் பிரியாமல் இருந்தோம். ஆனால் உன்னுடைய சதி திட்டத்தினால எங்களுடைய குடும்பமே வந்துட்டு சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அஞ்சலியை உன் பக்கம் இழுத்த, அதுக்கப்புறம் வந்து பைரவி உன் பக்கம் இழுத்த, இப்போ என் தம்பியை வந்துட்டு உன் பக்கம் இழுத்துட்டு இருக்க. கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லியே தின்னுன்னு நம்ம எஸ்எஸ்க்கு வந்துட்டு அடி பயங்கரமாக வெளுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம், ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிற எல்லா உண்மையுமே வந்துட்டு நம்ம ரேவதி பார்த்துட்டு இலக்கிய கிட்ட உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அங்கே கௌதமுக்கும் இந்த எஸ்எஸ்கேக்கும் நடு ரோட்டில் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல, நீ உடனே புறப்பட்டு வான்னு ஒரு பக்கம் நம்ம ரேவதி அம்மா இருந்துக்கிட்டு இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக இலக்கியாவோட இது ஒரு சீரியல் இவ்வளோ சீக்கிரம் இறுதி சுற்றா வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ நம்ம எஸ்எஸ்கேவை அடி பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கிற தருணத்தில் நம்ம இலக்கியா போய் கௌதம் நிப்பாட்டு, அது யார் தெரியுமா, எதுக்கு இப்படி நீ வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே பண்ண தப்ப நீ திரும்ப பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிற தருணத்தில் நம்ம ரேவதி அம்மா வந்துட்டு ஒரு வாரத்துலேருந்து கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பெத்த அப்பனே வந்துட்டு புள்ள அடிக்கிற தருணம் இப்போ தான் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கான முடிவு வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் நம்ம கௌதம் தாங்க கட்டணும். கௌதம் போத நிறுத்து, இதுதான் உங்களுடைய அப்பா, ரேவதி அம்மா தான் உன்னுடைய அம்மா, உங்களை வந்துட்டு திட்டம் போட்டு ஏமாத்திட்டு இருந்தது இவ்வளோ நாளாக இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்ற உண்மையை வந்துட்டு இப்போ நம்ம கௌதமுக்கு தெரியப்படுத்த போகிறாங்க நம்ம இலக்கியா. இதை கேட்டதும் பேரதிர்ச்சியில் நம்ம கௌதம் மட்டும் இல்லைங்க, ஒரு பக்கம் நம்ம எஸ்எஸ்கேவும் தான். ஏன்னா எஸ்எஸ்கே வந்துட்டு ரேவதி தான் அவங்களுடைய முன்னாள் மனைவின்ற உண்மை தெரியும். ஆனால் எப்படியாச்சும் வந்துட்டு அந்த ஒரு புள்ளியை வந்துட்டு கண்டுபிடிச்சி அவனை கொன்றணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய புள்ளியை கௌதமே இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே வந்துட்டு பண்ண தப்பு எல்லாத்துக்குமே தண்டனை அனுபவிக்கணும். இந்த நாகவும் நம்ம கார்த்திக்கும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, என்னை மன்னிச்சிருக்குன்னு நாகு வெளியே வரணும். நம்ம கார்த்திக் வந்து திரும்ப பழைய மாதிரி நம்ம கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு எல்லாம் வந்துட்டு என்னுடைய முட்டாள்தனத்தினால தான் இப்படி ஒரு கேவலமான நிலைமை நம்ம வீடு பிரிஞ்சதுன்னு எல்லாம் ஒன்று சேரணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.